கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். வசனத்தினுடைய பிற்பகுதி, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் யார் என்று யோவான் அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். இல்லையா? சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் இருக்கிறார். பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறார். அழகான பாடல். ஆகவே நம்முடைய ஆண்டவர் பெரியவர். தாவீதுக்கு கோலியாத்து சின்னவனா தெரிஞ்சார். ஆண்டவர் பெரியவராய் தெரிந்தபடினாலே இந்த சின்ன கோலியாத்தை கவுனுக்களால் ஜெயித்தார். ஆகவே சத்துருடைய காரியங்களை தான் நம்ம பெருசாக்கிறோம். ஒரு ஜுரத்தை, ஒரு கஷ்டங்களை, பாடுகள், பிரச்சனைகளை பெருசாக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம்? சிறுசாக்கிறோம். இல்லை, இந்த பிரச்சனை விட, சாத்தானை விட, ஜுரத்தை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர். இல்லையா? அந்த எண்ணம், அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆகவேதான் ஒருவேளை இது வரைக்கும் நாம் உலகத்தின் காரியங்களை பெருசாக்கிட்டு ஆண்டவரை சிறுசாக்கிட்டு இருந்தாக்க மனம் திரும்பி ஆண்டவர் பெரியவராய் நம்முடைய வாழ்க்கையில காண்பிப்போம். பெரியவராய் இருக்கிற அவருக்கு நாம செவி கொடுப்போம். அவதான் அழகா சொல்றார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஆகவே அவரை சார்ந்து வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். ஆகவே அவரை சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. அன்றைய உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் நீர் பெரியவர் சத்தியத்துக்கு நன்றி அப்பா. அநேக முறை நாங்கள் உண்மை சிறுசாக்கி உலகத்தின் காரியங்களை பெருசாகிட்ட மன்னியும். இனிமேல் நாங்கள் உண்மை மாதிரி உயர்ந்தவராய் பெரியவராய் காண உதேசி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.